அன்பிற்கினியவர்களே, அனைவருக்கும் வணக்கம். திருப்பூர் KL தெய்வசிகாமணி பேசுகிறேன். தர்மத்தின் குரல் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களையெல்லாம் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து ஆக்கபூர்வமான செயல்களிலே இணைந்து செயலாற்றுவதற்கு அவசியம் அனைவரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்தி பதிவு செய்து கொள்ளுங்கள். அன்பிற்கினிய நண்பர்களே, தமிழகத்தில் பொறுப்பேற்று இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழக அரசு தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. எதிர்க்கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் அமைச்சர்கள் மீது எல்லாம் பொய் வழக்கு போட்டு அடாவடியாக செயல்படுகிறார்கள். இதை கண்டிப்பதற்காக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் நடந்து முடிந்திருக்கின்றன. அந்த ஆர்ப்பாட்டங்களிலே கலந்து கொண்டு பேசிய தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் முதல்வர் EPS அவர்கள் எல்லாம் இனி அடுத்து வர இருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலிலே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் வெற்றி பெறும். அடுத்து எந்த தேர்தலாக இருந்தாலும் அதிலே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் வெற்றி பெறும். வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்ற தேர்தலும் நடைபெற இருக்கிறது. அதிலும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் வெற்றி பெற்று ஆட்சியை அமைக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். விடியலாட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வீணான ஆட்சி முடிவுக்கு வரப்போகிறது என்று அறைகூவல் விடுத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் நடைபெறப்போகிற ஒன்றுதானா என்கிற விவாதம் தமிழக தொலைக்காட்சி ஊடகங்களிலே கூட நடந்து முடிந்திருக்கிறது. நாமும் அது பற்றித்தான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். பொதுவாக தமிழகத்திலே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க இருக்கிறோம். சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் அது பற்றிய பரிசீலனையை அவசியம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நிறைய தனி மனிதர்கள் அன்னதானம் செய்கிறார்கள், இரத்த தானம் செய்கிறார்கள், மருத்துவ முகாம்கள் நடத்துகிறார்கள், அனாதை இல்லங்கள் நடத்துகிறார்கள், முதியோர் இல்லங்கள் நடத்துகிறார்கள், ஆதரவற்றவர்களுக்கான இல்லங்கள் நடத்துகிறார்கள். இப்படி தனி மனிதர்கள் பல பேர் இப்படி சமுதாய தொண்டு மக்களுக்காக உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். இது வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் ஒரு தனி மனிதர்கள் இது மாதிரியான உதவிகளை செய்கின்ற பொழுது, காரியங்களை செய்கின்ற பொழுது சமுதாயத்திலே இருக்கக்கூடிய சில மனிதர்கள் பயன்பெறுவார்கள். அதே சமயத்தில் ஒரு அரசாங்கம் இது மாதிரியான தொண்டு நிறுவனமாக செயல்படும் என்று சொன்னால் அந்த நாடே பயன்பெறும். ஒரு அரசாங்கம் என்பது தொண்டு நிறுவனமாக இருக்க வேண்டும். பொது வாழ்க்கை, அரசியல் என்பது முழுமையான சமுதாய சேவை செய்வதற்கும் தூய்மையான மக்கள் தொண்டு செய்வதற்குமான தகுதியும் வாய்ப்பு உள்ளவர்களுக்கான களமாக இருக்க வேண்டும். அப்பொழுது சமுதாயம் உன்னதமாக இருக்கும் என்று சமுதாயத்தினுடைய நலனிலே அக்கறையுள்ள பலரும் கருத்து தெரிவிக்கிறார்கள். இன்றைக்கு அரசியலிலே இருக்கின்றவர்கள், அரசியல் கட்சிகளிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றவர்கள், பொறுப்புகளிலே இருக்கின்றவர்கள், ஆட்சியிலே இருக்கின்றவர்கள், இவர்களையெல்லாம் அரசியல் என்றால் என்ன, ஒரு ஆட்சி எப்படி செயல்பட வேண்டும், எதற்காக ஆட்சி செய்ய வேண்டும், அதனுடைய நோக்கம் என்ன என்று கேட்டால்
அதற்கான பதில் தெரிந்தவர்கள் சொற்பமானவர்களாகத்தான் இருப்பார்கள் என்று ஆய்வு செய்கின்ற அறிஞர்கள் தெரிவிக்கிறார்கள். நம்முடைய வேதங்கள், இதிகாசங்கள், அறநூல்கள், நம்முடைய அறிஞர்கள் அவ்வை பிராட்டியாரிலே இருந்து தெய்வ புலவர் திருவள்ளுவர் வரைக்கும் ஒரு அரசாங்கம் எப்படி செயல்பட வேண்டும், அமைச்சர்கள் எப்படி இயங்க வேண்டும், அரசினுடைய கடமைகள் என்ன என்பது பற்றியெல்லாம் அவர்கள் எத்தகையவர்களாக செயலாற்ற வேண்டும் என்பது பற்றியெல்லாம் மிக தெளிவாக இந்த உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய வகையிலே தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் குறிப்பிடக்கூடிய முக்கியமான விஷயங்கள், ஒரு அரசாங்கத்தினுடைய முதல் கடமை அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் உணவு வழங்கப்பட வேண்டும். இரண்டாவதாக, அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அனைத்து பிள்ளைகளுக்கும் ஞானத்தை கொடுக்கக்கூடிய கல்வி கிடைக்கப்பட வேண்டும். மூன்றாவதாக, நாட்டிலே உணவை உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகள், உழவர்கள், அவர்களுடைய தேவைகள், அடிப்படை தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டு அவர்கள் ஆரோக்கியமாக உணவு தொழிலை, உணவு உற்பத்தியை செய்யக்கூடியவர்களாக அரசு செயலாற்ற வேண்டும். அடுத்ததாக, நாட்டிலே தொழில் செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் அவர்கள் ஆரோக்கியமாக தொழில் செய்வதற்கான சூழலை உருவாக்கி கொடுக்க வேண்டும். அடுத்ததாக, நாட்டிலே வாழக்கூடிய அனைத்து மக்களும் நிம்மதியோடும் அமைதியோடும் வாழ்வதற்கான பாதுகாப்பை கொடுக்க வேண்டும். கொடுங்கோளர்களால் சமுதாயத்தில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாமல் தொழில் செய்கின்றவர்களுக்கு, வாழுகின்றவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாத ஒரு நிம்மதியான வாழ்வை, சமுதாயத்தை அரசன் பாதுகாத்து அந்த நாட்டை ஆள வேண்டும் என்று அவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சிகள், இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசுகள் எல்லாம் இதை முழுமையாக நிறைவேற்றுகிறார்களா என்று எண்ணி பார்த்தால் அது நிறைவேற்றப்படவில்லை என்பதுதான் உறுதியான செய்தியாக இருக்கிறது. 2 ஆண்டுகளுக்கு போதுமான உணவு இருப்பு, கையிருப்பு இருப்பதாக சொல்லிக்கொள்ளக்கூடிய அரசு, மாறுதட்டி கொள்ளக்கூடிய அரசு, தமிழகத்திலே பசி பட்டினியால் வாடக்கூடியவர்கள் இன்னும் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்கிற புள்ளி விவரத்தை மறுக்க முடியாது. பண்டைய காலங்களிலே ஒரு அரசன், அன்றைய ஆட்சியிலே இருந்த அரசர்கள் ஊர்தோறும் அன்னசத்திரங்களை ஏற்படுத்தி அவனுடைய ஆட்சியிலே ஒரு மனிதன் கூட பசி பட்டினியால் உணவு இல்லாமல் தூங்கினான் என்கிற சரித்திரம் இருக்கக்கூடாது. அதை என்னுடைய ஆட்சியிலே இல்லாமல் செய்யக்கூடிய செயலை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை அன்றைய மன்னர்கள் பெருமையாக பேசிக்கொண்டார்கள். அதுதான் அவர்கள் கடமையாக நினைத்தார்கள். ஆனால் இன்றைக்கு சமுதாய சூழல், இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அதை நிறைவேற்றி இருக்கிறார்களா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அதே போல அனைவருக்கும் கல்வி கொடுக்க வேண்டும், ஞானம் தருகிற கல்வியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் தமிழகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் கல்வி கற்பதற்கான, தடையில்லாத கல்வியை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. எண்ணற்ற மாணவர்கள் தாங்கள் விரும்பிய கல்வியை பெறுவதற்கான சூழல் இல்லாமல் தவித்துக் கொண்டிருப்பதை நாள்தோறும் நாம் பத்திரிகைகளிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். பள்ளி கட்டடங்கள் எல்லாம் இடிந்து விழுந்து மாணவர்கள் உயிரை விட்டு மாய்ந்து போகக்கூடிய செய்திகளையும் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்திலே ஒரு சரியான கல்விக்கான வசதி வாய்ப்புகள், பள்ளிக்கூடங்கள், கல்விக்கூடங்கள், கல்லூரிகள், அதிலே கற்பதற்கான மாணவர்களுக்கு போதிய வாய்ப்புகள் எல்லாம் இல்லாமல் இன்றைக்கு திசை மாறி சென்று கொண்டிருக்கிறது என்பதைத்தான் சமுதாயத்திலே இருக்கக்கூடிய சிந்தனையாளர்கள் தெரிவிக்கிறார்கள். இன்றைக்கு அரசு இதையெல்லாம் தங்களுடைய பொறுப்பிலே எடுத்து நடத்த வேண்டும். கல்வியை அரசு பொறுப்பிலேயே எடுத்து நடத்த வேண்டும் என்றுதான் சிந்தனையாளர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அரசு
பள்ளிக்கூடங்களை நடத்துவதை தவிர்த்து அவர்கள் சாராயக் கடைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சமுதாய சிந்தனையாளர்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். இப்படி சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் உதவிகரமாக செயலாற்றுவதுதான் அரசனினுடைய முதல் கடமை என்று தெரிவிக்கிறார்கள். உழவர்களினுடைய தேவைகள், விவசாயிகளினுடைய பிரச்சனைகள் உடனடியாக தீர்க்கப்பட வேண்டும். எந்த ஒரு விவசாயம் அவர்கள் அவலக்குரல் எழுப்பக்கூடிய நிலைமை ஒரு அரசனினுடைய ஆட்சியிலே இருக்கக்கூடாது என்பதைத்தான் நம்முடைய பெருமக்கள் தெரிவிக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழல் தமிழகத்திலே இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்றுதான் இன்றைக்கு அத்தனை விவசாயிகளும் கொடிப்பிடித்து கொண்டிருக்கிறார்கள், வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே போல தொழில் செய்கின்றவர்களுக்கான வாய்ப்புகள், அவர்களுக்கான அடிப்படை வசதி வாய்ப்புகள், அதற்கான ஆரோக்கிய சூழல் தமிழகத்திலே போதுமானதாக இருக்கிறதா என்று கேட்டால் தொழில் செய்கின்றவர்கள் அத்தனை பேரும் குறைபட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். அதே போல சமுதாயத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கு முழுமையான பாதுகாப்பு இருக்கக்கூடிய அளவிலே அதை நிலைநாட்டி இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக நம்முடைய அரசு இருக்கிறதா என்று கேட்டால் அதை இல்லை என்று சொல்லக்கூடியவர்களாகத்தான் தமிழகத்திலே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் இருந்து கொண்டிருப்பதாக கருத்து தெரிவிக்கிறார்கள். இந்த சூழலிலேதான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த அரசுக்கு எதிரான கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். ஆனால் சமுதாய நோக்கர்கள், இவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், திராவிட முன்னேற்றக் கழக அரசு தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றாமல் திசை திருப்புவதற்காக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர்கள் மீது பொய்யாக அவர்கள் தகுதிக்கு மீறி சொத்து சேர்த்து விட்டார்கள், ஊழல் செய்து விட்டார்கள் என்றெல்லாம் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுப்பதாக பம்மாத்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியாது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள், நாங்கள் தேர்தல் காலத்திலேயே தெளிவாக குறிப்பிட்டிருந்தோம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் ஊழல்வாதிகள், அத்துணை அமைச்சர்களும் தமிழகத்தை கொள்ளையடித்திருக்கிறார்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அவர்களையெல்லாம் சிறைச்சாலைகளிலே கம்பி என வைப்போம் என்பதை நாங்கள் அன்றைய தினமே சொல்லியிருக்கிறோம், கூறியிருக்கிறோம், அதைத்தான் இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பார்த்து கேட்கிறார்கள், நீங்கள் செய்யாத ஊழலா, நீங்கள் செய்யாத மோசடிகளா, நாங்கள் ஊழல் செய்திருக்கிறோம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது என்று இவர்கள் ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிறார்கள். சமுதாயத்தினுடைய நலனிலே அக்கறையுள்ள பலரும் தெரிவிக்கக்கூடிய கருத்து, தமிழகத்திலே ஒரு அரசியல் கலாச்சாரத்தை மிக தவறான வழிக்கு அழைத்து சென்றிருக்கின்றவர்கள், மாற்றி இருக்கின்றவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்களும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்களும் என்பது மறுக்க முடியாத உண்மை. உண்மையிலேயே இவர்கள் எல்லாம் இப்படி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், தங்களுடைய தொண்டர்களை, தங்களுடைய ஆதரவாளர்களை, அவர்களை எப்பொழுதும் அவர்களை உணர்ச்சிகரமானவர்களாக வைத்துக் கொண்டிருப்பதற்கும் அவர்களுடைய ஆதரவுகளை தக்க வைத்துக் கொண்டிருப்பதற்குமாகத்தான் இந்த வீராவேசங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியிலே இருக்கின்ற பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த காரியத்தை செய்தது. இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதே காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது. இவைகளிலே இருந்து விடுபட்டு இன்றைக்கு ஆட்சியிலே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகமாக இருந்தாலும் சரி, அதனுடைய முதல்வர் மதிப்பிற்குரிய மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் நேர்மையான, நியாயமான, மக்களுக்கு உண்மையிலேயே தொண்டு செய்யக்கூடிய ஆட்சியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை அவர்கள் நிரூபணம் செய்ய வேண்டும். முழுமையான மக்கள் தொண்டும் சமுதாய சேவையும் செய்வதற்காகத்தான் நாங்கள் அரசியலிலே இருக்கிறோம், ஆட்சியிலே இருக்கிறோம் என்பதை அவர்கள் பகிரங்கப்படுத்தி அதை நிரூபணம் செய்ய வேண்டும். அதே மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் கடந்த காலங்கள் எப்படி இருந்தாலும் சரி, நாங்கள் முழுமையான மக்கள் பணி செய்வதற்காகத்தான் பொதுக்காசிலே இருந்து ஒரு பைசாவை கூட எங்களுடைய சொந்த நலன்களுக்கு பயன்படுத்தாமல் மக்களுக்காக தொண்டாற்றுவதற்காகத்தான் அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை அவர்கள் பகிரங்கப்படுத்தி அதை அவர்கள் நிரூபணம் செய்ய வேண்டும். இதையெல்லாம் செய்யாமல் இவர்கள் வெறும் லாவணி பாடிக்கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால்
அதனால் தமிழகத்திற்கும் தமிழக மக்களுக்கும் எந்த விதமான பயனும் ஏற்பட போவதில்லை. தமிழகத்திலே அறநெறி அரசியல் மலர்வதற்கான பாதையிலே செல்வதற்கு இவர்கள் முயற்சி செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் அதற்கு மாற்றாக ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குகிற ஒரு அரசியல் சூழலை உருவாக்குவதற்கு தமிழக மக்கள் தயாராக வேண்டும். இது எப்பொழுது நிகழப்போகிறது என்கிற கேள்வியைத்தான் சமுதாய சிந்தனையாளர்கள் கேட்கிறார்கள். இது விரைவில் நிகழ வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.